ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ இது வந்து நம்ம நேற்று ட்ரா பண்ண விஷயம். ஸோ நேற்று நம்ம செல் ஆப்ஷன் தான் எதிர்பார்த்துருந்தோம் இதுலேருந்து. ஸோ லைவ்லேயும் கொடுத்துருந்தோம், விஐபிலையும் கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கட்டாயம் வந்து 1938 மட்டும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பேசியிருப்போம், இந்த 1970க்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் வரதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்குன்னு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ நான் இந்த சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது நியூஸ் டைம் நம்ம கொடுத்துருந்தோம். நீங்கள் நியூஸ் டைம் வந்து நீங்கள் திரும்ப இதில் நான் பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு செய்ய சொல்லியிருந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி நம்ம மந்த் சார்ட்டுக்குரிய விஷயங்களை பார்த்துக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 4 days இருக்குது. அதாவது 4 days இருக்குது. 4 daysக்கு பிறகு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்குது. என்னென்னா, இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னாக க்ளோஸ் வச்சுச்சுன்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும், மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு லாங் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இதில் நமக்கு தேவையான இந்த பாயிண்ட்ஸ் நான் எடுக்கலை, இந்த பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு எடுத்துக்குவோம். ஸோ இந்த 1990 வந்து ஒரு நல்ல ஒரு ஜோன். ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பை எடுக்கிறதா இருந்தால் இதை பிரேக் அவுட் பண்ணணும் இனிமேல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஏப்ரல் வந்து மந்த் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கேருந்து திரும்ப நமக்கு இங்கேருந்து ஓப்பன் ஆன மார்க்கெட் திரும்ப டவுன், திரும்ப இந்த இடத்துல நல்ல பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த இடத்துல தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மேலே ஓப்பன் பண்ண டைமில் நல்ல ஒரு பை ஆப்ஷன், திரும்ப ரிட்டர்ன் அதே இடத்துல வந்து திரும்ப பாடி வந்து நம்மளுக்கு இந்த 1990க்கு எபோவ் தான் நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜோன். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிறீங்க. இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஏப்ரல் அதே மாதிரி மே ஓப்பன் ப்ரைஸ்னு மட்டும் போடுங்க. ஏன்னா நமக்கு க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் வந்து மே க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 4 days இருக்குது. 4 daysக்கு பிறகு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதே நீங்கள் க்ளோஸ் ப்ரைஸ்னு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே நம்மளுக்கு இதையும் நோட் பண்ணிக்கிடுவோம், இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனில் வந்து 1970 நான் ப்ரீவியஸாக பேசியிருப்பேன். இந்த 1970 வந்து ஒரு நல்ல ஜோன், ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. ஸோ 1970க்கு பிலோ தான் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் வரலாம். அப்படி இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா திரும்ப ரிட்டர்ன் மேலே போகும். இந்த ஜோனையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ பண்ணால் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் டவுன். அப்படி இல்லை, எதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணலை, மார்க்கெட் சடனாக மேலே போணுச்சுன்னா நம்ம திரும்பவும் பை ஆப்ஷனுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ எபோவ் இனி ஃப்யூச்சரில் நீங்கள் பை எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் 1990க்கு மேலே தான் நம்மளுக்கு பை ஆப்ஷன் நமக்கு கட்டாயம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அது தேவையான 2 பாயிண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்மளை வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ இதில் வந்து நான் வந்து இது வந்து ப்ரீவியஸாக இருக்கிற 1970 ஏப்ரல் இருக்கிற ஓப்பன் ப்ரைஸ். அதே மாதிரி நம்மளுக்கு ஏப்ரல் மந்த் ஓப்பன் ப்ரைஸ், இது மேலே இருக்கிறது க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம க்ளோஸ் ப்ரைஸ்னு மாற்றிக்கிறோம். நான் மே வந்து மென்ஷன் பண்ணலை. இது வந்து க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ இது க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்த மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. பட் திரும்ப ரிட்டர்ன் என்ன நடந்திருக்கு, ஏப்ரலுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே ஓப்பன் பண்ணி இதுக்கு கீழே க்ளோஸ் ப்ரைஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அடுத்து வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட் போய்க்கணும். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு மார்க்கெட்டில் வீக்லி சார்ட்டில் வந்து இந்த ஜோன் வந்து வெயிட் பண்ணிடுது. இந்த ஜோனில் நம்ம ப்ரீவியஸாக நமக்கு இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்திருந்த மார்க்கெட் நிறைய டைம் வந்து பை சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பை சைட்லேருந்து மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த 1970. ஸோ 1970 வந்து ஒரு நல்ல ஒரு ஜோன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஜோனுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இந்த வீக்லி சார்ட் வந்து இப்போ உள்ள கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. நான் ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவில் சொன்னேன், இப்போ தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
ஸோ இனிமேல் நமக்கு 1930 கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. 1930 பிரேக் அவுட் பண்ணால் 1900. ஸோ 1900 பிரேக் அவுட் பண்ணால் 1880 மட்டும் மார்க்கெட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் வீக்லி சார்ட்டில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ வீக்லி சார்ட்டுக்கு நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் கட்டாயம் தேவை. ஸோ இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வீக்லி சார்ட்னால நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெட் கலர் ஜூனாக எடுத்துக்கிடுவோம் டவுன் சைட்னால. ஸோ இந்த ஜூன் நமக்கு தேவை 1978 எடுத்துக்கிறோங்க. 78 இல்லாட்டி 77 எடுத்துக்கிறத இது ஒரு நல்ல ஜூன். அதே மாதிரி வீக்லி க்ளோஸ். ஸோ வீக்லி க்ளோஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த வீக்கையும் எடுத்துக்கிறோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு லோ பாயிண்ட். ஸோ 1936. ஸோ அதே மாதிரி இந்த ஜூனையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரெண்டு ஜூன் நமக்கு தேவைப்படும். இந்த ஷேடோ 1947. ஸோ 1947. ஸோ இந்த 1950 ஒரு ஜூன் ஒன்று இருந்துச்சு. 1950 1955 நல்ல கீ ஜோன். ஸோ அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதில் பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த ஜூனையும் இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பிரேக் அவுட் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் நம்ம 1958 1957 ஜூனில். ஸோ இதுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, பிரேக் அவுட் நடந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம க்ளோஸ் வைக்கிறதா இருந்தால் நமக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ்ன்னு. பட் அப்படி நடக்கலை. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும் இந்த ஜூனுக்கு மேலே. பட் அப்படி இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த 1936 ஜூன் இந்த இருக்குது. இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து அடுத்த ஜூன் வந்து நம்ம சொன்ன மாதிரி 1900 அதே மாதிரி 1880 மட்டும் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இதில் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம்னா ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு டவுன். ஸோ நம்ம திரும்ப பை எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே தான் நம்ம பை எடுக்கணும். 1990க்கு மேலே போனால் பை எடுக்கணும். ஸோ இன்ட்ராடேயில் தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்ட்ராடேயில் வந்து நமக்கு தேவையானது ஒரே ஒரு பாயிண்ட்ஸ். இந்த ஜூன் எடுத்துக்கோங்க, இது ஒரு கீ ஜூன். 1960 எடுத்துக்கோங்க அப்ராக்ஸாக. ஸோ இந்த 1960 இல்லை 1958 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் 58 எடுப்போம், கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அந்த 58க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் இதில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள திரும்ப ஒரு பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த பை வந்து இந்த அளவுக்கு நமக்கு இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து இதை டார்கெட் பண்ணலாம். ஸோ இதை டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ மேபி இதையும் பிரேக் அவுட் பண்ணால் நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் இதிலேருந்து ரிட்டர்ன் நமக்கு ஒரு டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பை எடுக்கிறதா இருந்தால் இதை பிரேக் அவுட் பண்ணி பை எடுக்கிறதா இருந்தால் ஷார்ட் பை தான், லாங் பை இல்லை. ஸோ அப்படியே நம்ம 4 hour சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 hour சார்ட்டில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இதுதான். நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்னா ஒன்று இந்த ஜூனில் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும், இந்த ஜூனில். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் சைட் கிடைக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பை ஆப்ஷன் எடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாக இருக்கும், செகண்ட் டார்கெட் இதாக இருக்கும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனோட நம்ம பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நல்ல லாங் பை போகிறதா இருந்தால் இதுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம பார்க்குறது வந்து லாங் டைம் அப்டேட். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் செல். ஸோ இது பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் எதிர்பார்க்குறது ஃபர்ஸ்ட் இந்த இது. ஸோ மேபி இது ஃபெயிலியராக இருந்தால் இது மேபி இது ஃபெயிலியராக இருந்தால் நமக்கு இந்த ஜூனில் வந்து நமக்கு செல் எடுக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இந்த ஜூன். ஸோ இதில் ஷார்ட் செல், அதுக்கு பிறகு நமக்கு செல் ஆப்ஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது ஏ, அதுக்கு பிறகு பி. ஸோ இப்போதைக்கு நான் இது இவ்வளோ தூரம் எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட் வந்து எந்த வேல போக போகுது. ஸோ மேபி எதுவுமே மண்டே மார்க்கெட்டில் வந்து மேலே போகலை, மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்பவும் அகெயின் டவுன் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஜூனை பார்த்துக்குவோம். ஸோ அடுத்த ஜூன் இந்த ஜூன். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து
34 30 20 நான் வந்து எடுக்கிறேன். நம்ம வந்து அப்ராக்ஸாக எடுப்போம். 19-20 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஜோனில் வந்து நிறைய சின்ன சின்ன சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அதுதான் மெயின் விஷயம். சின்ன சின்ன சப்போர்ட் இருக்குது. ஸோ இது கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நம்ம மண்டே மார்க்கெட் இல்லாட்டி நியூஸ் டைம் நேரம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் கிடைக்குதோ அதுலேருந்து நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம மெயினாக எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து ஏ ஆப்ஷன். இது ஏ ஆப்ஷன். ஸோ மேபி ஏ ஆப்ஷன் நமக்கு கிடைக்கல, ஃபெயிலியர்னால் கட்டாயம் நீங்கள் அடுத்த ஜூனுக்காக இந்த ஜூனுக்காக வெயிட் பண்ணுங்கள். பி ஆப்ஷன். ஸோ நமக்கு பி ஆப்ஷன் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஃபெயிலியராக இருந்தால் நீங்கள் இந்த சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை எடுத்தீங்கன்னா கட்டாயம் வந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி ப்ராஃபிட் கிடைச்சால் நமக்கு வந்து திரும்பவும் நமக்கு செல் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது சி ஆப்ஷன். ஸோ ஏபிசி நான் எதிர்பார்க்குறது அப்படி இல்லை. மண்டே மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா நமக்கு இந்த டி ஆப்ஷன் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ஜூன் இருக்கனால நம்ம நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ 4 ஐடியாஸ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் பை எடுக்கிறதா இருந்தால் நமக்கு இதுக்கு மேலே $19.90 மேலே தான் நமக்கு பை ஜூன். இதுக்கு மேலே இதை வந்து இந்த ஜூனை வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 1970 1990 ஒரு நல்ல ஜூன். ஸோ வேணால் அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த 1990 1970 ஸோ ஒரு நல்ல ஒரு ஜூன். ஸோ இந்த ஜூன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜூன் தான். ஸோ ஒரு சப்ளை ஜூன். ஸோ இந்த ஜூனை வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் இருக்கக்குள்ள கட்டாயம் நம்ம மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து டவுன் சைட் தானே. ஸோ நான் அதை இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபிபனாஷி கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ ஃபிபனாஷி டூல்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஃபிபனாஷி டூல் நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து எடுக்கிறேன் இந்த 1990 எடுக்கிறேன். 1990 இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குள்ளது மட்டும் எடுப்போம். இப்போ உள்ள சிச்சுவேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜூன் நம்ம சொல்லியிருப்போம், அதாவது 1958 இந்த 63. ஸோ 63க்கு மேலே நம்ம ஒரு பை கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கலாம். ஸோ நான் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் மேலே. நம்ம இது கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். 63க்கு மேலே நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் நமக்கு, ஏன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்குது. மேபி மேலே போகிற மார்க்கெட், இவ்வளோ தூரம் போகிற மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஏன்னா அதுலேயும் நமக்கு 50% பார்த்தீங்கன்னா 50% சரியாக இருக்குது. 61% பிரேக் அவுட் பண்ணக்குள்ள தான் நமக்கு பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஜூன் வந்து இந்த ஜூனை நமக்கு 1970க்கு மேலே, அபவ் 1970க்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் பை ஆப்ஷன். ஸோ நான் எதிர்பார்க்குறது மெயினாக இந்த ஏ ஆப்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஏ ஆப்ஷன் நம்ம மேலே போகக்குள்ள, ஸோ ஏ ஆப்ஷன் இப்போ கொஞ்சம் நமக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஜூனில் நம்ம பை செல் எடுக்கலாம். இந்த ஜூனில் இந்த ஜூனில் நம்ம செல் எடுக்கக்குள்ள கட்டாயம் நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம செல் எடுக்கலாம். ஸோ ஏ ஆப்ஷன் ஃபெயிலியராக இருந்தால் நீங்கள் பி ஆப்ஷனில் ஒரு ஷார்ட் பை எடுங்க. ஷார்ட் பை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த 1970 வந்து என்ன நடக்குதுன்னு 70 பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் இந்த சி ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை, நமக்கு 70 நமக்கு நல்ல ஒரு திரும்பவும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்குதுன்னா நீங்கள் இந்த பி ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ இது மண்டே மார்க்கெட்டுக்குரிய அப்டேட் தான், நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நமக்கு டவுன் வந்த மாதிரியே கண்டினியூவாக இதில் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1930 இருக்கும். 1930க்கு பிறகு நமக்கு 1920 போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூவாக நீங்கள் வந்து செல் கண்டினியூ பண்ண வேணாம். எந்த இடத்துலையாவது மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ சப்போர்ட் எடுத்தது பிறகு திரும்ப மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆனதுக்கு பிறகு திரும்ப இந்த ஜோனுக்கு வரும் மார்க்கெட். ஸோ அதில் அப்டேட் வந்து நான் கொடுப்பேன், நீங்கள் அந்த டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ ஃபிபனாச்சி படி நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இது தான். ஸோ ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குறோம். கீ ஜோன்னு நம்ம சொல்ல போனால் நம்ம ஃபிபனாச்சி படி எடுத்துக்கிறோம். லோவிலேருந்து ஹை எடுப்போம் கொஞ்சம். ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு கீ ஜோன் பார்க்க போனால் நமக்கு இந்த ஜோன் தான் வரும். இந்த 58 இல்லாட்டி 60 வரும். நீங்கள் வந்து அப்ராக்ஸாக வந்து 60 எடுத்துக்கிறங்க. கொஞ்சம் ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுக்காக 60 எடுத்துக்கிறங்க. நான் வந்து 60 எடுக்கிறேன். 62 63 நல்ல ஜோன் தான். ஸோ கீ ஜோன்னு சொல்ல போனால் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கீ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் கண்டினியூ ஆக தொடங்கிச்சுன்னா நீங்கள் பை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த இடத்துல பை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இவ்வளோ தூரம், திரும்பவும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை மார்க்கெட் இதுக்கு கீழே 1960 கீழே மார்க்கெட் 58 கீழே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் நமக்கு செல் கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஸோ ட்ரெண்ட் லைன்னு பெருசாக எதுவுமே இல்லை. பார்ப்போம். இதோட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் இப்படி நடக்கலாம். ஸோ அதனால் நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நம்ம கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ட்ரெண்ட் லைன். ஸோ நம்ம வந்து அதை ஒரு பிளாக் கலரில் கொடுப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து நம்மளுக்கு பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரீதியான அப்டேட்ஸ் வந்து எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து மண்டே வந்து பேங்க் ஹாலிடே. ஸோ பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து சின்ன மூவ்மெண்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு ரேலியாக டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சுன்னா கண்டினியூவாக பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏடிபி நியூஸ் இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்எஃப்டி நியூஸும் இருக்குது ஃப்ரைடே. ஸோ இது முக்கியமான அப்டேட். ஸோ இந்த கட்டாயம் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு பிக் நியூஸஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. பிகினர்ஸ் வந்து லோ கேபிட்டல் உள்ளவங்க வந்து லோ லோட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் மண்டே மார்க்கெட்லேயே பேங்க் ஹாலிடே. அப்போ நம்மளுக்கு மண்டே மார்க்கெட்டில் ஒழுங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது மார்க்கெட் எந்த வேல போக போகுதுன்னு. ஸோ அடுத்து நம்ம டியூஸ்டே மட்டும் வெயிட் பண்ணணும். என்ன நடக்க போகுதுன்னா டியூஸ்டே மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு தான் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் மார்க்கெட் வந்து எந்த சைட் போக போகுதுன்னு. அதே மாதிரி நமக்கு டியூஸ்டேக்கு பிறகு வெனிஸ்டே வந்து ஏடிபி நியூஸ் வந்துடும். ஏடிபி நியூஸுக்கு பிறகு நமக்கு ஃப்ரைடே வந்து திரும்பவும் வெகெயின் வந்து ஒரு பெரிய நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க நெக்ஸ்ட் வீக். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எதிர்பார்க்குறது ஏபி இந்த ஜோனில் கட்டாயம் நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி எதுவுமே நடக்காட்டி டி ஆப்ஷன் கன்ஃபார்மாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் பைனா நம்ம வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணணும். இதுக்கு மேலே தான் நம்ம பை ஆப்ஷன். above buy zone, பட் கன்ஃபார்மான பை இல்லை. 1970லேருந்து 1990க்கு மேலே நம்ம மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. மற்ற உங்களுக்கு தேவையான ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ட் எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அந்த சார்ட் அப்டேட் வந்து கொடுப்பேன். DXY அப்டேட் வந்து உங்களுக்கு சார்ட் அப்டேட்டாக வரும். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.